ஸ்தோத்திரம். இதனாலும் உன் சபை கூடி வர ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினபடினால் அவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், அவரை மேம்படுத்துகிறோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம் தேவனுடைய தயவையும் அவருடைய கண்டிப்பையும் நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் தியானிச்சோம். தேவனுடைய தயவு சிலுவையில் எப்படி வெளிப்பட்டது, பாவத்திற்கான தேவனுடைய கண்டிப்பும் சிலுவையில் எப்படி வெளிப்பட்டது என்று நாம் தியானித்தோம். இப்படி நாம் தொடர்ந்து சபையில் நாம் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும் அப்படின்லாம் தொடர்ந்து எப்பவும் தெய்வீகத்தை நோக்கி நாம் பேசிக்கிட்டே இருக்கிறதற்கான சில முகாந்திரங்கள் வேதத்தில் இருக்குது. அப்படி நிறைய நேரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஏனெனில் அப்படின்னு எழுதியிருக்கோம், ஆகையால் அப்படின்னு எழுதியிருக்கோம், இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு வேதத்தில் சில இடங்களில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படி வாசித்தா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கவனமாய் வாசித்தோமானால் அதனுடைய கருத்து நமக்கு புரியும். ஒரு சிலர் நாம் கருத்தாய் நம்ம வாசிக்கிறது இல்லை, வேதத்தை வெளிப்பாடு பெறுகிறது இல்லை. நாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனம்தான். ஆனால் அதில் படித்து ஒரு வெளிப்பாடு வேணும்ல. வெளிப்பாடு பெறுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெளிப்பாடு தான். பரலோகத்திற்கு பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினாச்சு. வெளிப்பாடு பெறுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஏதோ அறிவல்ல, ஒரு வெளிப்பாடு இதயத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம முன்னையும் பின்னையும் வசனங்களை எப்படி நாம் வாசித்தால் பழைய உடன்படிக்கையிலிருந்து அப்படிதான். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் இங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் ஆகையால் அப்படின்னு ஆரம்பிங்க. ஏன் அப்படி அவர் ஆகையால்னு சொல்லி வசனங்களை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மேலே ஏன் நம்ம இப்படி வாழணும், ஆகையால் இப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஏன் எழுதியிருக்குன்னா, உன் தேவனாகிய 6ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூமி பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். 8ஆம் வசனம், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களை கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையின்றும் உங்களை மீட்டு கொண்டார் என்று பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்பட்டது. ஆகையால் அப்படின்னு அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்தை நாம் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், செய்ய சொல்லுகிறார், செய்ய விருப்பத்தை தேவன் தருகிறார். ஏன் அப்படின்னா அவர் உன்னை செய்திருக்கிறார், ஆகையால் இதை நீ செய்யணும். அடுத்த வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படியையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் நீ அறிந்திருக்கிறபடியினால் அப்படின்னு எழுதி. அடுத்த வசனம், தம்மை பகைக்கிறவர்களுக்கும் பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் அதனால நீ செய்யும்படிக்கு நான் இன்று உனக்கு கட்டளையிடும் கற்பனைகளையும் கட்டளையிலும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஆகையினால் இதனால நீ செய்யணும். இதுதான் தேவனுடைய மனம். எப்பவுமே பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். சும்மா ஏதோ ஒன்று நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அரட்டி உருட்டி மிரட்டுறது இல்லை. அப்படி இல்லை. தேவன் உனக்கு ஒன்று நான் செய்திருக்கிறேன், ஆகையால் அதுதான் கடவுளுடைய மனம். ஆகையால் நீ இதை செய்யணும். இன்னும் புது உடன்படிக்கைக்கு நாம் திரும்புவோமானால் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்ம கடந்த நாட்களில் நம்ம அப்படி தாற்பயமாக நாம் கேட்டோம். 3ஆம் அதிகாரம்
2ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க, எப்படி இருக்க அப்படின்னா நம்ம படிக்கணும். நம்ம ஒரு வெளிப்பாடும், ஒரு தேவன் நமக்கு செய்கிற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கலாம், சும்மா நம்ம படிச்சுக்கிட்டு போவோம். அப்படி இல்லை. அது இப்படி இருக்க, எப்படி இருக்க அப்படின்னு மேலே 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. வாசித்தீங்களானால், இந்த ஆராதனையை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருந்தார்கள் என்று 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவதூதர்கள் கூட தேவன் மனுஷனுக்கு செய்த விழுந்து போன, கீழ்ப்படியாமையினாலே கெட்டு போன, பரதீசை இழந்து போன, தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணின, தேவனை உதைத்த, நெஞ்சை காட்டின, இப்படிப்பட்ட மனுஷன், விழுந்து போன இந்த மனுஷனுக்கு தெய்வம் இறங்கி இவனை ரட்சிக்க தேவனே இந்த பூமிக்கு திருத்துவத்தின் 2ஆம் நபரான குமாரன் அவர்களை ரட்சிக்கும்படிக்கு இறங்கி வந்தாரே. நாம இருதயத்தில் தான் நினைச்சோம், நம்மளை மூணுல கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாங்களே, அப்படியே கை கொடுக்கவே இல்லையே. அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஒரு மனுஷ சந்ததிக்கு கை கொடுத்தாங்களே, என்ன அதிசயம்! இந்த பாவிகள், இப்படிப்பட்ட சீர்கெட்ட மக்கள் மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி புது சிருஷ்டிகளாகி, புது படைப்பாகி, புது இதயம் கொண்டு புது ஆவியினால் தேவனை ஆராதிக்கிறார்களே, என்ன ஆச்சரியம் என்று தேவதூதர்களும் உற்று பார்க்கிற, கவனிச்சு பார்க்கிறார். என்ன ஆனந்தம்! நாம செட்டைகளால் மூடிக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு, உடம்பை மூடிக்கொண்டு 2 செட்டைகளால் பறந்து அவரை பார்த்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்ல முடியாம ஒருவர் பார்த்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அவ்வளவு பயந்து நடுங்கி ஆராதித்த தேவனை இந்த பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று அழைக்கிறாங்களே, என்ன ஆனந்தம் இது! தேவன் இந்த பிள்ளைகளுக்கு செய்திருக்க மகத்தான செயல் எது, என்னது, எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த ஆராதனையை உற்று பார்க்கிறார்கள். இந்த ஜனங்கள் தங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு எப்படி கிருபையின் மேல் பூரண 13ஆம் வசனம் நான் அப்படி வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு பூரண நம்பிக்கையின், பூரண கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களே. அறியாமையினால கொண்டிருந்த இச்சைகளின்படி நடக்காமல் தேவனை தேட வந்திருக்கிறார்களே. அவர்களை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல அவர்களும் பரிசுத்தமாக இருக்க ஆசைப்படுகிறார்களே. இவர்களை பட்சபாதம் இல்லாத தேவனை இவர்கள் அப்பா பிதாவை என்று தொழுது கொள்கிறார்களே. இவர்கள் முன்னோர்களின் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்களினால் அல்ல, பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்த மக்கள் அவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாக தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு இந்த கடைசி காலங்களில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி பிரத்யட்சமானாரே, வெளிப்பட்டாரே. இப்படிப்பட்ட இந்த மக்கள் இப்படி இருக்கன்னு எழுதியிருக்கு. எப்படி இருக்க அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு அவரை மருத்துவர் எழும்பி அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். எனக்கு என் ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். அதனால் நான் இப்படிப்பட்ட மாயமற்ற சகோதர சினமுள்ளவனாய் இல்லாதவனாய் ஆவியிலே சத்தியத்தை கீழ்ப்படிந்து சுத்த இதயத்தோட ஒருவரோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனே. இப்படியெல்லாம் தேவனருக்கு செய்திருக்கிறாரே. 29 அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டவனாயிட்டேன். இப்படி இருக்க, இப்படியெல்லாம் தேவன் நமக்கு செய்திருக்கிறபடினால் நாம் ஏன் இப்படியெல்லாம் சுத்தமாய் பரிசுத்தமாய் வாழணும்? ஏன் இங்கே எழுதியிருக்கிறபடி நம்ம வாழணும் அப்படின்னா, அது எப்படி எழுதியிருப்பாருங்க? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற தயவை நாம் ருசி பார்த்தது உண்டானால் அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும். அவர்களால் மட்டும்தான் சொன்ன வசனங்களை நிறைவேற்ற ஆர்வம் கொள்ள முடியும். எப்படி எழுதியிருக்கு? கர்த்தருடைய இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்தவர்களா?
சிலுவையில் அப்படி கண்டவர்களா? கர்த்தருடைய தயவை நாம், அவருடைய தயவு குமாரன் மூலமாக வெளிப்பட்டதை நாம் கண்டவர்களா? அதை நாம் ருசித்திருக்கிறோமா? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறதை நாம் ருசித்திருக்கிறோமா? சும்மா மூளையில் அல்ல, இதயத்தின் ஆழத்தில் தொடப்பட்டவர்களாய், இதயம் கிழிக்கப்பட்டவர்களாய், வருஷங்களாய் சபையில் இருக்கிற ஜனங்கள் வஸ்திரங்களை கிழித்து ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புகிறார்கள். நுழைஞ்ச நாளில் என்னைக்கு சபைக்குள்ள நுழைஞ்சோமோ அன்னைக்கு கிழிச்சது சட்டையை தான், இதயத்தை அல்ல. ஒரு சில மக்கள் இதயத்தை கிழித்து அவரிடத்தில் திரும்பி இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் கர்த்தருடைய தயவை ருசி பார்த்த ஜனம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை தன்மேல் எவ்வளவு தயவு காண்பித்தார், எவ்வளவு என் மேல தயவு காண்பித்தார் என்றால், தம்முடைய குமாரன் உலகத்தின் முழு பாவத்தையும் சுமந்த போது அவர் மேல் தயவு காட்ட மறுத்தார். என் மேல் வைத்த தயவுனால அதை நான் ருசி பார்த்தது உண்டானால், 2ஆம் வசனம், அப்படி நான் ருசி பார்த்தவனாய் இருந்தால்தான் சகல துர்க்குணத்தையும் சகலவிதமான கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் சகல விதமான புறங்கூறுதலையும் நான் ஒழிக்க முடியுங்க. கர்த்தருடைய தயவை ருசி பார்க்காதவருக்கு இதெல்லாம் விளையாட்டாக தான் இருக்குங்க. புரியாது. அது இதயத்திலிருந்து உண்டானதல்ல, வாழ்வும் அப்படி சுரக்காது. இது கிறிஸ்தவ வாழ்க்கை இதயத்திலிருந்து சுரந்து வருகிற நீரூற்று. உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால உருவாகிற நீரூற்று. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். உள்ளத்திலிருந்து, அது உதட்டிலிருந்து இல்லை, சட்டையை கிழிச்சல்ல, இதயத்தின் ஆழத்தில் இதயத்தை கிழித்து மனம் திரும்பின ஒரு பிள்ளைகள். தேவனே நீர் தயவுள்ளவர் என்பதை எவ்வளவா நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஆகையினால் நான் துர்க்குணத்தையும் சகலவிதமான கபடும் பொய்யையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் நான் புறங்கூறுதலில் ஒழிக்கணும். கர்த்தர் தயவுள்ள இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவரே என்பதை நான் ருசி பார்த்தார். இன்னும் நீங்கள் வாசிங்கன்னா பிலிப்பியர் புஸ்தகத்தில் ஏனெனில்னு ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும். படிச்சிருக்கோமா? அப்படி நமக்கு ஞாபகம் இருக்குதா? 2ஆம் அதிகாரம் ஏனெனில்னு ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் 13ஆம் வசனத்தில். ஏன் அப்படி அப்படின்னா 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். அப்படி அவர் 6ல் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அப்படின்னு நமக்கு எத்தனையோ முறை வாசி வீட்டில் போய் உட்காந்து மனசார உட்காந்து வாசி. சும்மா மேலோட்டமாக ஒரு வெளிப்பாடு பெறாமல் வாசிட்டு போகக்கூடாது. ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவன் தரணும்னு வாசிக்கணும். இப்படி தம்மை தாமே தாழ்த்தினார், தேவன் அவரை உயர்த்தினார். 12ஆம் வசனம், ஆதலால், அப்புறம் ஏனெனில், எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது. ஆதலால் பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது எங்களுக்கு கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, சபைக்கு வரும்போது மாத்திரமல்ல, மனுஷரை பார்க்கும்போது மாத்திரமல்ல, மனுஷர்கள் பார்க்கிறார்களே என்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏன் பிரயாசப்பட சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்த வசனத்தை சொல்கிறாங்க. சும்மா பிரயாசப்படுங்கன்னா ஏன்? ஏனெனில் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன் நம்ம பிரயாசப்படணும்? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குகிறவராய் தேவன் இருக்கிறார், அதனால் நீங்கள் பிரயாசப்படணும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா எப்படி பிரயாசப்பட முடியும்? பிரயாசப்படுவோம் சும்மா மனுஷிகமாய் மாம்ச வைராக்கியமும், சிலருக்கு சபையில் நுழைஞ்ச நாள்லேருந்து மாம்ச வைராக்கியத்தை தவிர ஆவியினால் உண்டான வைராக்கியம் அல்ல. அது தோற்றத்துக்கு போனால் அப்படி வைராக்கியம் மாதிரி தோணும். எந்த மாற்றமும் அதில் நிகழ்ந்திருக்காது. அதே ஆள் இன்னைக்கு வேற ஒரு ரூபத்தில் இருப்பார், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வெளிப்பாடாய் வரலை, அறிவில் வந்திருக்கு. ஒரு மதத்தை விட்டோம் இன்னொரு மதத்துக்கு வந்தோம், ஒரு சடங்கை விட்டால் இன்னொரு சடங்குக்கு வந்தோம், அங்கேயும் ஒரு சில காரியங்களை செஞ்சு இங்கேயும் முழுமூச்சாய் ஒரு காரியங்களை செய்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு புரியல. நாம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, அதை நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்குமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து வெளிப்பாடு இல்லை.
அதை குறித்து மட்டும் வெளிப்பாடு இல்லை. அப்படி இருந்தால் தேவன் தான் இதை என் வாழ்க்கையில் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உண்டாக்கினார், இது நான் இல்லை, இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருந்தா எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம இருக்க தேவன் உதவி செய்வாங்க. இந்த வெளிப்பாடு கிடைக்கலனா நமக்கு நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு பயமும் நடுக்கமும் இருக்காது. ஏன் பயப்படணும், நடுக்கணும்? தேவனே தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள்ளே விருப்பத்தையும் செய்யும் அவரே உண்டாக்குகிறார். அதனால நான் பயப்படணும், நான் உண்டாக்கலை. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் நமக்கு எத்தனையோ முறை நான் வாசிக்கிறோம். ஏன் நாம் இப்படியெல்லாம் வாழணும்னு நாம் உந்தப்படுகிறோம் அப்படின்னா, ஏனெனில் அப்படின்னு 3 வசனம் ஆரம்பிக்கும். ஏனெனில் எதுக்குன்னா அப்படின்னு அர்த்தம். ஏனெனில்னா என்னமோன்னு ஏனின்னு நினச்சிட்டு போகக்கூடாது. எதுக்குன்னா அப்படின்னு அர்த்தம். எதுக்குன்னா, ஏன் ஒருத்தரை தூஷிக்கக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், சாந்த குணத்தை காட்டணும். ஏன் சகல விதமான நற்கிரியை நாம் செய்யணும்? ஏனென்றால் முற்காலத்திலே நாமும் 3 புத்தி கெட்டவர்களும், ஒருத்தருக்கும் கீழ்ப்படியாதவர்களும், வழிதப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரையொரு பகைக்கிறவருமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமானது. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் என்னை ரட்சிக்கவில்லை, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் என்னை அவர் ரட்சித்தார். தமது கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கைக்கு சுதந்திரத்தக்கதாக இப்படி தேவன் எனக்கு செய்திருக்கிறபடியினால் நான் இப்படி வாழணும். இப்படியெல்லாம் தேவன் எனக்கு செய்திருக்கிறார். அதனால் நான் இப்படிப்பட்டவனாய் வாழணுமே தவிர வேற எனக்கு என்ன, தேவன் என்னதான் எதிர்பார்க்குறாங்க? நம்ம உபாகமத்தில் வாசித்தோம். ஆகையால் நான் இப்படியெல்லாம் உன்னை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்தின் அடிமைத்தனத்து ராஜாவின் கையிலிருந்தும் உன்னை விடுதலையாக்கினபடியினால் நீ என் கற்பனைகளை கை கொள்ளணும். இதுதான் தேவனுடைய விருப்பங்க. இப்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி தேவனுடைய தயவை நாம் அப்படி ருசி பார்த்துருக்கிறோமா? உண்மையாகவே. இன்னொரு வசனத்தை பாரு. இப்படித்தான் பின்னி அநேக காரியங்களை நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் இல்லை, இப்படி செஞ்சு தான் இப்படி வீணாக போகிறோம். அது மட்டும்தான் நம்மளை சுயநீதிக்காரர்களை பெருமையாக்க பண்ணுது. ஒரு விஷயத்தை தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் சிலுவையிலே என்று அறிந்திருந்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க எழுதியிருக்கா? அப்படி இருக்க எப்படி இருக்க? அதை 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க. அப்படி அருமையாக பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டுறார். இப்படியெல்லாம் தேவன் நமக்கு செய்திருக்க, இப்போ ஒரு விஷயத்தை பவுல் நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாருன்னா, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் உடலை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எப்படி சொல்கிறான்னு பாருங்க. வேண்டும்னு சொல்லி நிறுத்தலை, அப்படி சொல்லலை, அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க பாருங்க. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப தேவனுடைய இரக்கத்தை புரிந்த ஒரு மனுஷி, சகோதரன், சகோதரி, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தான் தேவனுடைய இரக்கத்தை புரிந்தவர்கள் மட்டும்தான் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். அப்படித்தான் எழுதியிருக்கு. நீங்க அப்படி படிக்கிறீங்களா? வெளிப்பாடா தெரியுதா? அதாவது ஓடுற ஓட்டத்தில் எதையா படிச்சுக்கிட்டு அதை இது இங்கே அங்கே இங்கே எதையா யோசிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கோமா, நினச்சிக்கிட்டு இருக்கோமா? அப்படி இல்லை. என்ன சொல்கிறாங்க? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஐ ப்ளீட் யூ.
உங்களை கேட்குறேன், நான் கெஞ்சி கேட்குறேன். ஏன் கேட்குறேன் தெரியுமா? தேவனுடைய இரக்கங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலுவையில் தேவனுடைய இரக்கத்தை சிலுவையில் வெளிப்பட்டதை பார்த்துருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பேசுகிறார். 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வீட்டில் போய் படிங்க, படித்து பாருங்க, படிச்சு தியானிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டது. அவிசுவாசிகள் ஆனவர்கள் முறித்து போடப்பட்டார்கள். 23,000 24,000 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வனாந்தரத்தில் சேர்த்தார்கள். அவிசுவாசிகளாய் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ண ஜனம். இப்போ அப்படி சாவு நடக்கிறது இல்லை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் தேவன் அப்படியே மீதியாக வச்சுக்கிட்டே வர்றாங்க, பாக்கியெல்லாம் விட்டுறாங்க. அப்படி வழங்குது. இப்போ இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் மேலே இருந்து பார்த்தா இதில் எத்தனை பேர் அவர் பார்க்குற முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறோம் என்று அவர் ரொம்ப ஈஸியாக பார்த்துருவாங்க. எத்தனை பேர் சீசர்கள்னு ஆண்டவர் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். அவருக்கு தெரியும். அவர் உட்காந்து அப்படி ஏமாந்துறதா இல்லை, எப்போவுமே ஏமாறுறதில்லை. நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். திரளான ஜனங்கள் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலாம் வந்தாங்க. கடைசியாக மீந்தது எத்தனை? 12. 12ஐயும் பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, போகிறதுனா நீங்கள் போகலாம். அவர் அதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகுறதே இல்லை. பரவசப்பட்டுக்கிட்டு ஆகா என்ன கூட்டம், மனுஷன் வேணா அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். நமக்கு எத்தனை பேர், அவங்களுக்கு எத்தனை பேர்னு போட்டி பொறாமையும் பட்டுக்கிட்டு இருக்கலாம். தேவனுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. தேவன் மனுஷனுடைய இருதயங்களை பார்க்கிறவர். இங்கே இருதயத்தை பார்த்து இப்படி பிரித்தா எத்தனை பேர் தேர்வோம்? அப்படிதான் நம்மளை நாம நியாயம் திருத்து பார்க்கணும். இப்போ தேவன் வந்து நம்மளை இருதயத்தை பார்த்து இப்படி செப்பரேட் பண்ணுனா, வெள்ளாடையும் செம்மறையாடையும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டிலும் நடக்க போகிறது ஒன்று. வெளிப்படுத்தின விசேஷத்தில் செம்மறையாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல தேவன் பிரித்து விடுவார். இது எது வெள்ளாடு, எது செம்மறியாடு, எது கபடத்தது, எது கபடோடு இருந்தது. நாம் இங்கே யாரையும் ஏமாற்றவோ யாரையும் சமாளிக்கவோ முயற்சி பண்ண தேவையில்லை. என்றைக்குனாலும் ஃபைனல் ஒரு இது இருக்குது, செக் போஸ்ட், அதில் தப்பிக்கணும். அதுதான் நமக்கு மெயின். இங்கே ஒரு பிரச்சனை. இங்கேயா நம்ம யாரையும் சமாளிக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஃபைனல் ஒன்று இருக்குல்ல, அங்கே செம்மறி ஆடும் வெள்ளை ஆடும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுரும். இங்கே நம்ம பிரிச்சுக்கல, காப்பி குடித்தோம், ஒன்னடி மண்ணடி ஆனோம், ஐக்கியம் 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 ஐக்கியம்னு பொறாமக்காரர்கள் ஒன்றானோம், கசப்புக்காரர்கள் ஒன்றானோம், அன்பு இல்லாதவர்கள் ஒன்றானோம், மாம்சீகமானவர்கள் ஒன்றானோம், கூடி கூடி குறை பேசணும், கூடி கூடி குற்றம் கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் இருக்கலாம், இங்கே இருக்கலாம். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இது ஐக்கியம் அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பாவிகளுடைய கையை திடப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு சொல்லாமல் பாவிகளின் கையை திடப்படுத்தலாம், ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஏன் அமைதியில் இருக்க, நீயே சபையில் ஜெபம் பண்ணுன்னு சொல்லலாம். ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தலாம். மனம் திரும்ப போதிக்காமல் ஒரு விஷயம் அங்கே நடக்கும். இங்கே எல்லாம் தப்பு நடக்கலாம். ஆனால் அந்த ஃபைனலான செக் போஸ்டில் வெள்ளாடும் செம்மறியாடும் பிரிக்கிறது போல பிரிக்கப்படும். அன்னைக்கு என்ன செய்வோம்? ஆண்டவரே, இப்பமே நான் பிரிஞ்சு வாழட்டும், இப்பமே நான் நீ எப்படி பார்க்குறீரோ அப்படி நான் என்ன பார்க்கட்டும், எனக்கு உதவி செய், எனக்கு கிருபை செய். ஏன்னா ஒரு கூட்ட ஜனம் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டது. ஆண்டவரே, எப்படி எழுதியிருக்கு பாருங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. என்னை பற்றி என்ன எழுதியிருக்கு? காட்டு ஒலிவமரமாகிய நீ காட்டு ஒலிவ மரம், அவைகள் இருந்த இடத்திலே நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற. அவர்கள் அவிசுவாசத்தினாலே விழுந்து போனார்கள். தேவன் உனக்கு விசுவாசத்தை தந்து உன்னை ஒட்ட வைத்தார். அதான் அர்த்தம். அப்படிதான் எழுது. உனக்கு விசுவாசத்தை தந்து உன்னை ஒட்ட வைத்தார். ஒட்ட வைச்சதுனால நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளியாய் நீ இருக்கிறாய். அப்படி நீ இருக்கிறாய் என்று உணர்ந்தால், அப்படி இருந்தாயானால்னா, அப்படி அந்த காட்டு ஒலிவ மரத்திலிருந்து உன்னை வெட்டி நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவனிடத்தில் நீ சேர்க்கப்பட்டாய் என்று நீ உணர்ந்தாயானால், அடுத்த வசனம், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் எந்த கிளைக்கு விரோதமாயும் பெருமைப்பட்டது பாராட்டாத. பெருமை பாராட்டுனா
நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறதுன்னு நினைச்சுக்க. உனக்கு புரியாம இப்படி நீ இருக்கிற, நீ பெருமையா இருக்கிறதுக்கு காரணம் வேறு உன்னை சுமக்குதுன்னு நீ நினைக்காம இருக்கிற. ஒரு மரம் தான் நிக்குது இல்ல, அது யார் தன்னை சுமக்கிறான்னே தெரியாம இருந்தா என்ன அர்த்தம்? வேறு தானே நம்ம சுமக்குதுன்னு நம்ம நினைக்க வேணாம். அது 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 தெளிவில்லாததா இருந்தா இந்த கிளை என்னை சுமக்குதுன்னு நினைக்கும். ஒரு தெளிவான அறிவும் பரிசுத்த ஆவியானோட ஒரு வெளிப்பாடும் பெற்றா வேறு தான் என்னை சுமக்குது, இந்த வேறு போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு அது விளங்கிக்கும். நீ ஒட்ட வைக்கப்படுவதற்கு 19 அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்கிறாயே, நல்லது, நீ சொல்றது சரிதான். அவங்க விழுந்து போனாங்க, இஸ்ரவேல் ஜனங்க அழிக்கப்பட்டாங்க, 20 அழிஞ்சாங்க, 40 அழிஞ்சாங்க, வெட்டினார், குத்தினார், கடல்ல மூழ்கினார். ஓகே எல்லாம் சொல்லலாம், ரைட் தான், நல்லது. அவிசுவாசத்தினால அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிற. நீ நிற்கிறது எப்படி புரியுதா? ஏதாவது எப்படி நிற்கிறோம்? யார் கொடுத்த விசுவாசம்? அதை மறக்கக்கூடாது. ஓடுற ஓட்டத்தில் மறந்துட்டு இப்படி இருக்கேன்னு நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி இருக்க உங்கள் சரீரத்தை ஜீவபலியை ஒப்பு கொடுனா எப்படி நான் கொடுப்பேன்? எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ஜீவபலியாக நான் ஒப்பு கொடுக்கணும். எப்படி இருக்கேன்னா, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்துரு. மேட்டிமை சிந்தையா இருந்தால் என் சரீரங்களை எப்படி பலியாக ஒப்பு கொடுப்பேன்? இன்னொருத்தர் தான் பழி வாங்குவேன். என்னை எப்படி பலி கொடுப்பேன்? இன்னொருத்தர் தான் பலி கொடுப்பேன். நான் மனைவியை பலி கொடுப்பேன், புருஷனை பலி கொடுப்பேன், சகோதரனை பலி கொடுப்பேன். என்னை நான் பலியாக மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு ஒரு விஷயம் புரிந்திருந்தா என் சரீரத்தை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படித்தான் தொடங்கி அப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க. சுபாவ கிளை யாரு? இஸ்ரவேல் ஜனம். அதை தப்ப விடலை. ஒன்றை கூட தப்ப விடும். பாவம் செய்கிற ஒருவன் கூட தப்ப முடியாது. ஆண்டவருடைய தான் உன்னை கூட தப்ப விடலை. உன்னை தப்ப விட மாட்டார் என்று நான் எச்சரிப்பு. அவங்கள தப்ப விடாம இருந்தா என்ன தப்ப விடுவார்னு என்னன்னு நினைக்கிறோம்? நம்ம சுயநீதினாலயா? அவர் கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாது, நீங்களும் நானும். அதனால தான் அவருடைய தயவை நாம் ருசி பார்த்த ஜனம், அவருடைய கிருபையை கண்ட ஜனம், அவருடைய இரக்கத்தை சிலுவையில் கண்ட ஜனம், ஒன்றை தள்ளி ஒன்றிடத்துல வந்து இரக்கமாய் தயவாய் அன்பு கூர்ந்தாரே, அதை நான் ருசி பார்த்த ஜனம். ஆகையால் 22 தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் அவருடைய கண்டிப்பு பார். பாவத்துக்கு அவர் தம்முடைய குமாரர்களை காண்பித்த கண்டிப்பார். தம்முடைய குமாரனை சிலுவையில் கொடுத்து உன் மேல பாராட்டின தயவை நீ பார். இப்படி நீ பார்த்து காரியங்களெல்லாம் அவர் பேசிக்கிட்டு தான் வருகிறார். பேசி வந்துதான் இது நம்மால உண்டானதல்ல. 29 வசனம் ஒருத்தர் வாசிங்க. உங்களுக்கு இறக்கம் கிடைச்சது போல அவங்களுக்கு இறக்கம் தேவன் கொடுப்பார். நமக்கு கிடைச்ச இறக்கத்தில் மட்டும் சந்தோஷமா இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டதில் மட்டும் சந்தோஷம். கொஞ்சம் பேர் தாங்க சபையில் ரட்சிக்கப்பட்டோன்றதுல சந்தோஷமா இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாரும் மற்றவங்களை பற்றி தான் அதிகமான யோசனை. கொஞ்சம் பேருக்கு தான் தங்களை பற்றியும் தங்கள் பாவங்களை பற்றியும் தங்களுக்கு தேவனுக்கு எப்படியெல்லாம் நன்றிக்கடன் பட்டவர்கள் என்பதையும், எப்படியெல்லாம் என் நன்றிக்கடனை என் தேவனுக்கு செலுத்த முடியும், எப்படியெல்லாம் தேவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எதன் மூலமாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் என் நன்றிக்கடனை எப்படி செலுத்தி தீர்க்கிறது என்று சதா யோசித்துக் கொண்டிருக்கிற வெகு சிலர். பாக்கி அநேகர் பிறகு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தா அவன் எப்படி, இவன் எப்படி, இவங்க எப்படி, அவங்க எப்படி.
நான் எப்படி உத்தமன் உத்தமி சதா. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் எப்படி என் நன்றி கடனை தீர்ப்பு ஆண்டவரே, நன்றின்னு சொல்லிட்டு எப்படி போ, சமயம் கிடைச்சாலும் கிடைக்க விட்டாலும் உமக்கு என்ன செய்ய முடியும், எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும், எப்படி உங்கள் நாமத்துக்கு நான் மகிமையாக வாழ முடியும்னு அந்த கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற ஜனங்கள் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்க வெகு சிலர். முப்பத்தி 32 எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அழைத்துக் கொண்டார். 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்காரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். இப்படியெல்லாம் தேவன் செய்திருக்க, இப்படியெல்லாம் தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்திருக்க, சகலமும் கடைசி வசனம் 11 கடைசி 36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்காக நான் இருக்கிறேன், அவருக்காக என் பணம், அவருக்காக என் நேரம், அவருக்காக என் சத்தம், அவருக்காக என் ஜீவன், அவருக்காக எல்லாம் இருக்கிறது என்று இருக்கிறபடியினால், இப்படியெல்லாம் இருக்கிறபடியினால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எப்படி இருக்கு, அப்படி இருக்க, எப்படி இருக்க, இப்படியெல்லாம் தேவன் நமக்கு செய்திருக்க, இதை நாம் அறியும்படிக்கு கண்கள் திறக்கப்பட்டால் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது நமக்கு பிரச்சனை இல்லை. நான் காட்டு ஒலிவு மரம்னு எங்கே கிடந்து, சிலருக்கு நாம் எங்கே கிடந்தோன்னு தெரில. நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்கணும். அப்படி வீட்டிலலாம் உட்காந்து நான் யார், என் நிலை என்ன, என் பிற்காலம் என்ன, முற்காலம் என்ன, என்னுடைய குடும்ப பின்னணி என்ன, என் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் என்ன, நான் என்னவா ஆகியிருக்கேன் இப்போ, அப்படி உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சா இந்த முண்டுதல்லாம் இருக்காது. நான் எங்கே இருந்தேன், எப்படி கிடந்தேன், என் குடும்ப பின்னணி என்ன, என் குடும்பத்தின் பிரச்சனைகள் என்னவா இருந்தது, நான் எப்படி ஆயிருக்கணும், நான் என்னவா ஆயிருக்க வேண்டியவன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், தேவனே எனக்கு மட்டும் ஏன் கிருபை கிடைச்சிது, என் குடும்பத்தில் இத்தனை பேருக்கு இப்படியெல்லாம் அசம்பாவிதங்களும் அலங்கோலங்களும் பாவங்களும் சாபங்களும் அடைந்த போது இந்த பாவிக்கு எப்படி ஆண்டவரே உங்கள் கண்களில் கிருபை கிடைச்சது, தேவனே இதுக்கு என்ன தவம் செய்தேன், நான் என்ன செய்தேன் அப்படின்னு உட்காந்து படுக்கையில் உட்காந்து அப்படி யோசிக்கணும். அப்படி யோசித்து அந்த 2 பக்கமும் கண்ணீர் ஓடும். இதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, தேவனை அறியாதனால் வர்ற விளைவு. எனக்கு கிடைச்ச கிருபை எவ்வளவு பெருசுன்னு அறியாததுனால் வந்த விளைவு. தேவ அன்பு எனக்கு மட்டும் வெளிப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஒரு தம்பி சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்க, அவன் ஒரு முறை ஒரு பையனுடைய பென்சில் இப்படி பிடிச்சி எடுத்தானா அந்த பென்சில் உடஞ்சி போயிட்டான். அப்போ அந்த பையன் சொன்னான, இது கோயிலில் கொடுத்த பென்சில்ரா, இதை ஒடிச்சுட்ட கடவுள் கண்ணை குத்துவாங்க, என்னமோ எந்த அர்த்தத்தில். அதெல்லாம் ஏசப்பா இருக்காங்க, நான் வேணுமெல்லாம் ஒன்றும் செய்யலை, எடுத்தான் உடஞ்சிருச்சு அப்படின்னு ஏசப்பான்னு சொன்னாங்க. ஏசப்பாவா? ஏய், சொல்கிறதுக்கே எனக்கு இதாக இருக்குது. பள்ளி மாதிரி தொங்குறாரு, அவராடா உன்னை ரட்சிப்பாருங்க. சின்ன பையனை பள்ளி மாதிரி, அவன் கண்ணில் எப்படி பட்டிருக்கு பாருங்க, பள்ளி மாதிரி ஒருவர் தொங்குகிறார், அவரா உன் தேவன், அவரா உன்னை ரட்சிப்பார். இந்த பிள்ளைக்கு எப்படி இந்த இவ்வளவு பெரிய வெளிப்பாடு கிடைச்சது? அதைத்தான் சொல்றேன், வெளிப்பாடுங்க. ஒருவனுக்கு இப்படி தெரியுது, நமக்கு எப்படி வெளிப்பட்டிருக்கு? உட்காந்து அளவானா இல்லை, நமக்கு ரட்சிப்பே தெரியல, வெளிப்பாடே நம்ம பெறல. ஒருவனுக்கு அப்படி தெரியுது, உன்னை ரட்சித்து அநேகரை ரட்சித்தாய, உன்னை ரட்சித்துக் கொள்ளுன்னு தோணுது. ஒருவருக்கு அவர் ரட்சகர்னு தோணுது. அங்க இருந்து சிப்பாயி ஹெல்மெட்டை கழட்டி இவர் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார் என்ற வெளிப்பாடு கிடைக்குது.
ஒருவருக்கு இவர் தேவனாய் இருந்தால் இவரை ரட்சிக்கட்டும்னு சொல்லுது. யாருக்கு கர்த்தருடைய பயம் வெளிப்பட்டது? ஏசாயா கேட்கிற 53ஆம் அதிகாரம் அப்படிதான் கேட்கிறார். யாருக்கு கர்த்தருடைய பயம் வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்பாடையும் தேவன் நமக்கு தந்தாரே. எவ்வளவு பெரிய மகா பாக்கியசாலிகள் நான், எவ்வளவு இரக்கம் பெற்ற ஜனம் நான். ஒருவருக்கு அப்படி வெளிப்படுகிறார், எனக்கு இப்படி வெளிப்படுகிறார். இந்த வெளிப்பாடை இந்த கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அந்த வல்லமை பராக்கிரமை யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா அப்படிதான் அங்கலாய்க்கிறார். நமக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டிருக்கு? அப்படி வெளிப்பட்டிருக்கா? நமக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கா? ஒருவருக்கு அப்படி, நமக்கு இப்படி. அவர்தான் தேவன் இயேசு. இந்த சிலுவையில் தொங்குறாரே, அவர் தான் என்ன ஆண்டவர். அவர் தான் என் பாவங்களுக்காய் மரித்தவர். சும்மா ஏதோ வந்த குருட்டு திசையாக வந்து விழுந்துட்டோம்னு இல்லைங்க. இது ஒரு வெளிப்பாடு இருந்து அழைக்கிற வாழ்வு. தேவன் நம்முடைய இருதய கண்களை திறந்து, நான் தான் உன் தேவன், நான் உன் ரட்சகர், நான் உன் ஆண்டவர். அப்படித்தான் தோமாவுடைய கண்ணை திறந்து விட்டாங்க. அப்படி கையை விட்டு பாருங்க. என் ஆண்டவரே, என் தேவனே. அது ஒரு வெளிப்பாடு. பேதுருக்கு இதெல்லாம் தொட்டு பார்க்க வேண்டியதில்லை, விசுவாசித்து ஒரு வெளிப்பாடு பெற்றார். பரலோகத்திற்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்துகிறார். சிலருக்கு வெளிப்பாடெல்லாம் வந்து குருட்டாம் போது வந்து விழுந்தோம், ஏதோ ஆர்வத்தில் ஆக்ரோஷத்தில் வந்து விழுந்தோம், கேட்கும்போது நல்லா இருந்ததுன்னு. வெளிப்பாடே இல்லை. அப்படியே வருகிற வருஷங்கள் ஓடி போகுது, ஒரு வெளிப்பாடு இல்லை. பேதுரு அப்படி வெளிப்பாடு இல்லாமல் தான் வந்தார். ஒரு முறை ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? உம்மை தீர்க்கதரிசி என்றும் எலியா என்றும் இப்படி என்றும் பலர் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு சொல்லுகிறார்கள். பலர் விதமாக சொல்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கவங்க நம்ம என்ன சொல்லிட்டு உட்காந்துருக்கோம்? வெளிப்பாடு பெற்ற ஒருவன் சொல்றதை கேளுங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்ன வெளிப்பாடு இது? இப்படி வெளிப்பாடு பெற்றவனுக்கு எத்தனை பேரு? அது வாயில் இல்லைங்க. நிச்சயமாகவே வெளிப்பாடு வாயில் இல்லை. ஆண்டவர் தானே பேசினார். உன் வாய் இதை சொல்லிட்டுன்னு இல்லை, இதா உனக்கு இதை உன் இருதயத்தில் ஆவியில் வெளிப்படுத்தினார் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. அவர்தான் மரித்தவர், அவர்தான் அடக்கம் பண்ணப்பட்டவர், அவர்தான் உயிரோடு எழுந்தவர், அவர்தான் இரட்சகர். இப்படி நாம் ஒரு வெளிப்பாடை பெற வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பம். இப்படி இருந்தால் நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாய் நம்ம இப்படி இருந்தால் சகல விதமான அசுத்தத்தையும் புறங்கூறுதலையும் பொறாமையை ஒழித்து விட்டு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் நம்ம என்ன செய்வோம்னு பாரு. இதெல்லாம் ஒழிச்சிட்டோங்கிறதே பெரிய விஷயம்தான். அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கு. ஒழிச்சிட்டோம்னா அதுவே பெரிய விஷயம்தான். கொஞ்சம் தான், அதுவும் கொஞ்சம் மினிமமான ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்கள் தான் எப்போதுமே தேவனுக்கு நம்ம வெளிப்படையத்தான் செய்யணும். தேவன் நம்ம ஏமாற்றுகிறவர் அல்ல, வஞ்சிக்கிறவர் அல்ல. யதார்த்த நம்முடைய இதய நிலையை யதார்த்தமாய் சொல்லித்தான் நம்மளை எப்போதுமே ஆசை காட்டி மோசம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் அல்ல. எப்போது நம்முடைய இதயத்தினுடைய நிலையை பட்ட பகல் மேலே பளிச்சுன்னு பேசி கசப்பு, வெறுப்பு, பொறாமை, புறங்கூறுதல், போட்டி, வைராக்கியம், பண ஆசை, பாலியல் எதுவாக இருந்தாலும் நம்மை நேசிக்கிறது உண்மைனா, நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைனா நம்ம ஆசை காட்டி மோசம் பண்ண மாட்டாங்க. மனவாட்டி நாம் ஆண்டவர் ஆழமாய் நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நம்ம காணும்படிக்கு செய்து எப்படி இருக்கு? சகல துர்க்குணத்தையும் 2ஆம் அதிகாரம் 2ஆவது சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமையும், புறங்கூறுதலையும் தேவன் நம்மோடு பேசி அதை ஒழித்து விட செய்து அப்படின்னு வாசிக்கணும். ஏதோ நாம் ஒழிச்சிடறோம் இல்லை, அதை ஒழித்து விட செய்து நான். அது மட்டும் இல்லை, இது ஆகிறதே பெரிய விஷயம். எத்தனை பேர் நம்ம கேட்கணும்? சகல விதமான துர்க்குணம், கபடு, வஞ்சனை, பொறாமை, புறங்கூறுதல் ஒழிச்சவர்கள் எவ்வளவு பேர்? அதுவே பெரிய விஷயம்தான். பரவாயில்ல, அதை ஒழிச்சிட்டோம், பரவாயில்ல, இருக்கட்டும், ரைட். அது மட்டும் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் வளர வேண்டும், அதுக்கு பிறகு வளர்ச்சி இருக்கு. நான் வளரணும்னா புதுசாக பிறந்த பிள்ளையை போல
குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நான் வாஞ்சியாக இருக்கணும். அப்போ தான் நான் வளருவேன். இதை ஒழிக்கிறதே பெரிய விஷயம். இதை ஒழிச்சிட்டேன்னு நம்ம மாறுதட்டுனா அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் நான் வாஞ்சியாக இருக்கணும். ஒரு வெளிப்பாடு பெறுகிறவனாக எனதுனும் இருக்கணும். இப்படி தொடர்ந்து நாம் நடக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு எல்லாவற்றையும் முன்னணியே செய்து ஆகையால் இப்படி இருக்கிற அப்படின்னால் ஏனெனில் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உன்னை இப்படியெல்லாம் உனக்கு நான் செய்திருக்கிறபடினால் இதை செய், இப்படியெல்லாம் உனக்கு நான் செய்திருக்கிறபடினால் இதை செய், இப்படியெல்லாம் உனக்கு நான் செய்திருக்கிறபடினால் இப்படி நடந்து கொள் என்று நம்மை அன்பாய் ஆவலாய் ஆசை காட்டி அழைக்கிற நல்ல தெய்வம். தொடர்ந்து ஆண்டவர் பக்கமாய் அப்படிப்பட்ட விருப்பத்தோடு ஒரு வெறுமனே ஒன்றும் நடக்காதுங்க. தயவு செய்து சொல்கிறேன், இதெல்லாம் சும்மா. கொஞ்ச நாள் நல்லா இருப்போம், அப்படி கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம தலைகளாய் மாறிப்போம். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் புரியாததுனால அப்படி தான் இருந்துக்கிட்டே இருப்போம். அதில் பிரச்சனை இல்லை, அது அப்படி தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாய் அறிந்திருந்தால் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் ஆகையால் நான் இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் இப்படி நான் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் இப்படி செய்திருக்கார், இப்படி செய்திருக்க வெளிப்பாடைகிறது. இதில் ஆழமாய் தாங்கினவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள் தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கங்கள் அவங்களுக்கு தெரியும். ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் சரீரத்தை ஜீவ பலியான ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய இரக்கம் பெற்றவன் நான், தேவனுடைய தயவு பெற்றவன் நான், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், ஆகையால் என் சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆமென். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் கேட்டது போல ஆண்டவர் அநேக காரியங்களை இங்கே செய்திருந்து நம்ம என்ன செய்யணும், ஆகையால் ஒன்று நடந்ததுனால அதுக்கு என்ன பதில், என்ன செய்யணும். இப்போ பிரதர் பேசின அந்த கான்டெஸ்ட்டில் வந்து அது முழுவதும் நிரம்பி இருக்கிறது தான் பைபிள், வேதாகமம் அப்படி தான் இருக்குது. ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கா, ஒன்று செஞ்சுட்டு அதனால் நீங்கள் இப்படி இருங்க, அதனால் நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் காரியத்தை முடித்துட்டு ஒரு வழியை வச்சிருக்கிறாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. புது உடன்படிக்கை அப்படி நம்ம மேல் அப்படி கன்வே ஆகி நமக்குள்ளே வந்திருக்கு. அது அப்படி வரல, யாரோ என்னை நடத்தணும், வெளியில் ஏதோ பார்த்தாதான் நான் ஒரு காரியம், அப்படிலாம் இல்லை. கிறிஸ்து இயேசு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நமக்கு உள்ளே வந்திருக்கிறார். இதுதான் ஆகையால் அப்படின்னு போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்னு நான் அப்படி யோசிக்கிறேன். இதில் நான் வாசிக்கிறது போல, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை தயவையும் காண்பிக்கிற உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ளவர், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால தான் நீங்கள் தைரியமாக இருக்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் மறந்து போகவோ நான் விட்டுட்டு போகவோ இல்லை, அதனால் நீங்கள் வாங்க, ஆதலால் ஆகையால். அப்படிதான் வேதம் முழுக்க நிரம்பி இருக்கு. நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே நம்ம உள்ளே வந்து எப்படி அப்படி மாறினது அப்படின்னு நான் கேட்டேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஏன் ஆண்டவரை நாம் ஒரு நன்றியுள்ள இருதயம் கேட்ட எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உள்ள இருதயம் இல்லை. காலையில் துதியில் நான் அப்படிதான் கேட்டேன். ஒரு நன்றி உள்ள இருதயம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆகையால் இந்த அதனால் ஜீவபலி இதெல்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. என் வழியில் நடந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ சின்ன பையன் சொன்னான்னா, ஆண்டவரை பள்ளி போல பார்க்கறது போல ஏதோ எல்லாம் தெரிஞ்சும் கண் சொருகி போனால் குருடனாக இருப்பேன். அதுக்கு ஒரே காரியம் என்னன்னா, என்னுடைய வழியை நான் பின்பற்றுவனாய்
நான் கிறிஸ்துவுக்கென்று மரித்து எனக்குள்ளே ஆண்டவர் பிழைக்கும்படிக்கு பிரயாசப்படாதவனாய் இருப்பேன். ரோமர் 1:21 தான் ஒரு வார்த்தை இருக்கு. அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவருடைய சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருளடைஞ்ச வாழ்க்கைக்கே போனா ஆண்டவர் செய்த நன்மையை நாம் பார்க்க நம் கண் சுருகி போயிடும். ஆண்டவர் தான் சொல்றார். இதில் 57 ஏசாயா 57 அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அதுதான் என்னோட ஸ்டாண்டு. மனுஷனுக்காக ஒன்று இறங்கி வந்து செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அப்படிதான் இருந்தது. அப்படிதான் ஆண்டவர் அப்படியே பழைய உடன்படிக்கை அப்படிதான் நடத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மனுஷன் என்ன செய்கிறான் உன்னதத்திலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வந்து அவனுக்கு ஒரு சில வழியை கொடுத்தாலும் அதில் வெளியிலேயே காண்பித்து பலிகளையும் காரியங்களையும் அவன் செய்த பாவத்திற்கும் காரியத்தையும் வெளியே ஒன்று செஞ்சு ஆண்டவரை திருப்திப்படுத்த விரும்பினான். இல்லை, அப்படிலாம் இல்லை. புது உடன்படிக்கை எப்படி கன்வே ஆணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவினிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். எங்க வாசம் பண்ணனா, இப்போ இங்க வந்து வாசம் பண்றதுக்கு ஏன் அப்படின்னாக்கா, நொறுங்கி பணிந்து என்னால் முடியாத ஆண்டவரே, நீ சொன்ன வழிகள் எல்லாம் எனக்கு சிஷ்டாங்கமா அப்படி இருக்கு, அதனால நான் தைரியமா வர்றேன் அப்படிங்கிற ஒரு நொறுங்குண்ட பணிந்த இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயத்தை நான் உயிர்ப்பிப்பதற்கு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். புது உடன்படிக்கை அப்படிதான் வந்து நம்மை அப்படி சந்திக்கும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 25ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாகப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என்னுடைய பாவத்திற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் நீதிமானாய் எழுந்திருப்பதற்கு அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இவ்விதமாக அப்படி இருக்கிறதுனால, இப்படி நடந்து முடிஞ்சதுனால நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால், எப்படின்னா அதை நான் விசுவாசித்தேனே, இப்படி நடந்து முடிந்த உன்னை நான் விசுவாசித்தேனே, அதனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் நான் சமாதானம் பட்டிருக்கிறேன். சமாதானம் நான் ஏதோ ஒன்று செஞ்சு ஆண்டவரை பிடிச்சி இழுத்து ஒரு சமாதானம் எனக்கு கொடுங்க, நான் இப்படிலாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் நீதிமான் அப்படிலாம் இல்லை. சொந்த குமாரனை தந்து அவர் மூலமாய் நிறைவேற்றின நீதிகளை நான் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்ற ஜனங்களாய் இப்போ வந்து கூடியிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு விஷயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டு போயிட்டே இருக்கு. அவங்க விழுந்து போறதுக்கு ஒரே காரணம் தான். எல்லாத்தையும் என்ன காரணம் சொன்னாலும் ஒண்ணுதான், அது ப்ரௌடு, பெருமையான விஷயம். அந்த பெருமைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நான் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஒரு கூட்டம் தேவனுக்கு முன்பாய் சேர்க்கப்பட்டுட்டே இருக்கு. ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் மீதியா வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்போதும் தேவனையே டிபெண்ட் பண்ணி ஆண்டவர் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு காரியம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நன்றியுள்ள இருதயம் இருக்கு. அது நான் இல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவே பிழைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கு. அதனாலதான் அது இருளடையாமல் வெளிச்சத்திலேயே நடந்து இருக்கு. அந்த வெளிச்சம் எல்லாரையும் பார்த்து இவங்கள பாரு அவங்கள பாருன்னு சொல்லல, உன்னை பார்த்து மனம் திரும்பி என்னட்டே வா அப்படின்னு சொல்றாங்க. பேதுரு கடைசி காலங்களில் யோவான் கடைசி அதிகாரத்தில் பேதுருவை ஆண்டவர் என்னுடைய அன்பா இருக்கிறியா அப்படின்னா, என்னுடைய கற்பனை கை கொண்டு என் ஆடுகளை மேய்ப்பாயன்னு அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது பேதுருக்கு ஒரு எண்ணம் வருது. தேவனிடத்தில் அன்பா இருந்த ஒரு மனுஷன் இருந்தானே, யோவான் மார்பலை சாய்ந்து இருந்தானே, அவனோட காரியம் என்ன அப்படின்னு கேட்புன்னு வருது. ஆண்டவரே அவனோட காரியம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், உன் வேலையை மட்டும் பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எவன் மேல் கிருபையா இரக்கமா இருக்க எனக்கு சித்தமோ அந்த காரியத்துல நீ தலையிடக்கூடாது. நான் வருவரவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு கேட்டாங்க ஆண்டவர். அப்படிதான் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாய், ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன் அப்படின்னா
இந்த புது உடன்படிக்கையில் யாரை குறித்து வெளிப்பாடு? ஒன்று தேவனை குறித்தாத வெளிப்பாடு. ஏன் தேவனை குறித்து வெளிப்பாடு நான் அடையணும் அப்படின்னா, அந்த தேவனை குறித்த வெளிப்பாடை வைத்து தான் என்னை நான் கழுவி கொள்ள முடியும், என்னை நான் சுத்திகரித்துக் கொள்ள முடியும். அதனால தான் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து அவருடைய எடுத்து நமக்கு காட்டுகிறார். அந்தந்த சூழ்நிலையிலே நாம் அகப்படாதபடிக்கு, சாத்தான் கைக்குள்ளே அகப்படாதபடிக்கு, நம்முடைய புத்திமான நம்ம நினைச்சு நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு, தேவனை நாம மையப்படும்படிக்கு ஆண்டவரோட வழிகளை நமக்கு அப்படிதான் நடத்தி இந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து புது உடன்படிக்கையாய் புது இருதயத்தை தந்து ஆண்டவர் நம்மை கண்வே அப்படி மாற்றி நடத்துறார். இப்படி ஒரு இரக்கம் பெற்ற ஜனங்கள் யார் அப்படின்னா, தேவன் எனக்காய் மரித்திருக்கிறாரே அதனால நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். அவ்வளவுதான், வேற காரியமே ஒண்ணும் இல்லை. அதில் போட்டிருக்கு, அவர் மூலமா இந்த கிருபை பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அந்த ஒரு மேன்மை இருக்கு எனக்கு, அது என்னை குறித்து அல்ல. அது பந்தி விசாரிக்கும்படிக்கு முன்னாடி போய் வச்சாங்களே திராட்சை ரசம், அது இல்லை. அதை விட இது டேஸ்டா இருக்கே, அதை குறித்து மேன்மை. எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவர் அதை குறித்து மேன்மை பாராட்டும்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கையளித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் அப்படின்னா, தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாத, நான் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கேன். எப்படி? தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனாலே. ஆகையால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். மனுஷன் என்னை எப்படி வேணாலும் நடத்தலாம், பரவாயில்ல, தேவன் என்னை புரிந்து கொள்வார். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நம்ம நடத்துகிறார். வெளிப்படுத்தல ஒரு வார்த்தை கேட்டா, ஒரு கூட்ட ஜனங்களை இவங்க எங்கே இருந்து வந்தாங்க? துதியில நாம் அப்படி ஒரு வார்த்தை கேட்டேன், நல்லா இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? அந்த வெள்ளை அங்கிக்கு யாருமே பாத்திரவான்கள் அல்ல, அதை கொடுக்க தேவன் கிருபையாய் நம்மை சேர்க்கிறார். வெள்ளை அங்கி அப்படின்னா ஏதோ ஆடை அல்ல, அவருடைய பரிசுத்தமும், அவருடைய நீதியும், அவருடைய உண்மையும், அவருடைய அன்பு, அவருடைய சுபாவம், நித்திய ஜீவன், அதுதான் ஆண்டவர் அப்படி சொல்லிதான் நம்ம அழைக்கிறார். வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தாங்க? அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். தங்களுடைய வாழ்க்கையை எது நடந்தாலும் பரவாயில்ல, தேவன் என்னை அங்கீகரிப்பார், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல அப்படின்னு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்த ஜனங்கள். அவர்கள் தேவனுடைய பக்கத்துல இருந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஏன் அப்படி செய்யறாங்க அவங்கன்னா, அவருக்குள்ளே அவர் வாசமாய் வந்து அவர்களை நடத்துறாங்க. வெள்ளிக்கிழமை பிரேயர்ல நான் ஒரு வார்த்தை கேட்டேன். ஆண்டவரை அப்படி சியோனிலே தேடி வந்த ஜனங்கள் ஆண்டவர் போதிப்பார், அதன்படி நடப்பாங்க. அவங்க நடக்கும் போது அவங்க வாழ்க்கை அப்படி மாறும்னு கேட்டேன். என்ன மாறும் அப்படின்னா, ஈட்டியை வச்சுட்டு யுத்தம் பண்ற எல்லாரும் ஆக்கப்பூர்வமாய் பயன்படும்படிக்கு மண்வெட்டியாக மாத்திப்பாங்க. கத்தியையும் கடப்பாரையும் வச்சிருக்கிற எல்லாரும் அருவாளாய் மாத்திப்பாங்க. அப்படி தேவனே அவர்களை நடத்தி அவருக்குள்ளே ஒரு காரியத்தை செய்து அதை அவர்கள் பயன்படுத்தும்படிக்கு, அந்த நன்மையை அவர்களே அனுபவிக்கும்படிக்கு யுத்தம் ஓய்ந்திருக்கும்னு சொல்லி அடுத்தவளை குறித்து எந்த ஒரு நினப்பு இல்லாமல பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, நீ வா, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி ஒரு வாழ்க்கையை அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பேதுரு சொல்லுகிறார், வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் உம்முடைய நாமம் அல்லாமல் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது ஆண்டவரே. எனக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் நீங்க தூக்கி இருக்கிறீங்களே அந்த விசுவாசம் அது இருக்கு, அதனால சுகமாகனு சொல்லி அப்படி நடந்துவான்னு சொல்லி அப்படி நடத்துவேன்னு சொல்லு. அவருடைய நிழலில் பட்ட எல்லா ஜனங்களையும் குதித்து எழுந்து சுகப்பட்டு அப்படி ஆண்டவர்களே அப்படி எல்லாம் சந்தோஷமாய் மகிமையாக நடந்து வந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆண்டவர் பேதுரு
ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன். கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் வெளிப்பாடு பெறணும் யாரை குறிச்சோ இல்லை, கிறிஸ்துவை குறித்து தான் வெளிப்பாடு. அதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே அப்படி நடத்த விரும்புகிறார். இந்த ஜனங்களை அதை வாசிக்கிறோம். இந்த ஜனங்களை குறித்து இவங்க எப்படிலாம் வந்து சேர்ந்தாங்க, இவங்க எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு மத்தேயுல ஒரு வார்த்தை இருக்கு. மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நமக்கும் அதே வாழ்க்கை தான் கையளிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அதை போட்டு தொலைச்சிடக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க. 10ஆம் வசனத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு நீதியை செய்து துன்பப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே பொறுப்பு. அதை வந்து மனுஷனுக்குள்ளே அப்படி கிளைம் பண்ணி அப்படியே தன்னை அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீங்க. பரவாயில்ல, என்னோட இருதயம் யதார்த்தமா இருந்துச்சு ஆண்டவரே அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க அப்படி பாக்கியவானா இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணிட்டாங்களே, ஒன்றும் வேண்டாம், சந்தோஷமா இருங்க, களி கூறுங்க, கர்த்தருக்குள் களி கூறுங்க. ஏன் அப்படின்னா பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே, அப்படிலாம் ஒரு சில வழிகள் இருக்கே, அதில் நீங்க கடந்து போனீங்கன்னா அது உங்களை சும்மா இருக்க விடாது. அந்த கூட்டம் தான் வெள்ளை அங்கியை தரித்து தேவனிடத்தில் போய் அப்படி அவர்களை முகமுகமாய் அப்படி தரிசிப்பாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இவங்க வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்ததுனாலே, அவர்கள் சகித்ததுனாலே, என் நிமித்தம் ஏற்றுக்கொண்டதுனாலே ஆண்டவருடைய வாழ்க்கை ஆகையால் அதனால் அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு நமக்குள்ளே வந்து நடத்துது. அதற்கு ஒப்பு கொடுத்த ஜனங்கள் ஒருபொழுதும் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. பிலிப்பியர்ல ஒரே ஒரு வார்த்தை நான் காட்டுவோம். பவுல் அப்போஸ்தலன் தேவனை அறிந்து அவர் வச்சிருந்த எல்லா நீதியையும் தூக்கி ஓரமா போட்டுட்டார். அவருக்குள்ளே அவர் வச்சிருந்த எல்லா காரியமும் பெருசா இருந்துச்சு அவருக்கு. அதை வச்சு ஒரு மனுஷன் பிழைக்க முடியுமான்னா 1000 பேர் பிழைக்கலாம். அவர் வச்சிருக்கிற நீதி அவ்வளோ நீதி. மனுஷனுக்கு முன்பாய் ஒரு மனுஷனும் குற்றப்படுத்த முடியாத ஒரு யோக்கியமான விஷயம். தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு ஒரு கூட்டம் கூடி அப்படிதான் வந்துச்சு. ஒரு காரியமும் ஒன்றும் இல்லை. தேவனை குறித்தான விஷயத்துல குற்றப்படுத்தினால்தான் ஒரு குற்றம் உண்டாகும், மற்ற காரியத்தில் அவரை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அந்த ராஜாட்ட ஒரு சட்டத்தை இயற்றி புதுசா ஒரு முத்திரையை வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு முன்னதாகவே ஒரு சில காரியத்தை அப்படி வாங்கிட்டாங்க. பர்மிஷன் வாங்கி, ராஜா அப்படி நீங்க செய்யணும். ஆனால் தானியேலை குற்றப்படுத்துவாங்கன்னு ராஜாவுக்கு தெரியாது. அப்படி சொன்ன பொழுது ராஜா அதிலிருந்து மாறி, ஆகா தானியேலை விடுவிக்கணுமே அப்படின்னு ஏதாவது பண்ணிடுவார்னு சொல்லி அதே கூட்டம் திரும்பி வந்து, நீங்க சீல் வச்சிருக்கீங்க தெரியுமா, நீங்க முத்திரை போட்டிருக்க தெரியுமா, அதுல இருந்து நீங்க மீறக்கூடாது, அங்கெல்லாம் அப்படி நடக்கல, இங்கெல்லாம் அப்படி நடக்கல, நம்மளும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு அவருடைய கையை கட்டி போட்டாங்க. ஆனால் அவர் மனசு சும்மா இல்லை. சிங்கத்தின் நடுவிலே தூக்கி போட்ட அந்த தானியேலை நினைத்து அவர் ராப்பகல் தூங்கல, எந்த காரியத்தையும் கிட்ட வரல, சாப்பிடல. அவர் உள்ள காரியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அதிகாலம் எழுந்து போய் தேவனை தேடுகிறார், அந்த மனுஷனை தேடுகிறார். நீ நம்பி இருந்த தேவன் உன்னை தப்புவித்தாரா? அந்த மனுஷன் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்றான், மனுஷனே, ராஜாவாகிய உமக்கு நேராய் நான் எந்த ஒரு காரியமும் செய்யல, என் தேவனுக்கு முன்பாய் நான் இப்படி நடந்ததுனால ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அதனால நான் பிழைச்சிருக்கிறேன். அப்ப தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள விரும்புகிற எல்லா மனுஷருக்குள்ளும் புது உடன்படிக்கை வந்திருக்கு. ஏதோ நடக்கட்டும் அப்படியே கண் போன பாடத்துல ஏதோ குற்றப்படுத்தி கையை காட்டி விட்டுட்டு அப்படியே அவங்க அனுபவிச்சு அவங்க ஏதோ மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டோம், நம்ம ரிலாக்ஸா இருப்போம். அதை குறித்து எனக்கு ஒரு சென்ஸ் இல்லை. பரவாயில்ல, நம்ம ஏதோ சொல்லி விட்டுட்டோம் போட்டோம், அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் நம்மளை அப்படி சரியாய் நடத்த விரும்புகிறார். பிலிப்பியர்ல ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். இந்த வெளிப்பாடை அடைந்த தேவன் பவுல் ஆண்டவர்கிட்ட அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டான். விசுவாசிக்கிறவ யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு கண் சொருகி போய் நீதியின்படி தேவ பக்தியின்படி
அப்படி நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த மனுஷனுக்கு புது வாழ்வு அடைந்த மனுஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கண் திறக்கப்பட்ட மனுஷனாய் வந்தபொழுது அவர் என்ன செஞ்சாருன்னா, கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு அடைந்த போது ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை தெரிந்து கொண்டு, என் வாழ்க்கையை உங்க கையில கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நீங்க பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நம்பி கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னாக்கா, என்னை நம்பி நீங்க இணங்கி பூமிக்கு வந்தீங்களே, என்னை போல ஆனீங்களே, என்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உண்மை நீங்க தந்தீங்களே, அதை நம்பி இதோ வர்ற ஆண்டவரே, எனக்காக தான் நீங்க மறிச்சிங்க, உமக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் கடைசி காலங்களிலே நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், நான் அப்படி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார். அந்த அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, 6ஆம் வசனத்துல, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும்னா, ஒரு காரியம் ஆல்ரெடி உங்களுக்காய் பொறுப்பு இருக்கு, ஒரு காரியங்கள் உங்களை குறித்து ஒருவர் நினைச்சிருக்கிறார், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற வாழ்க்கை என்னன்னா, புது உடன்படிக்கை பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், என் நினப்புல இருக்கு, நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உங்கள் இருதயத்தை காட்டிலும் நான் மேலானவன், அதனால உங்களுக்கு என்ன எந்த நேரத்தில் எப்போ தேவைப்படுதோ அதை நான் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற பராக்கிரமம் உள்ள கர்த்தர், ராஜரீகம் தோளில் இருக்கு, நான் நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்லி அப்படி நடத்துறாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு நான் அப்படி தெரியப்படுத்தலைன்னா என்ன நடக்கும் ஆண்டவரே? ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கவே இருக்காது, அடிச்சுட்டு கிடப்பார். எதை பார்த்தாலும் சரியா இருக்கும், எதை பார்த்தாலும் தப்பா இருக்கும், யார் சொன்னாலும் சரியா இருக்கும், யார் சொன்னாலும் தப்பா இருக்கும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தயவாய் ஒரு ஆவியை கொடுக்க விரும்புகிறார், பகுத்தறிகிற ஒரு ஆவி. இங்க ரெண்டு பேசுறவங்களை குறிச்சியும் சரி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஒரு வெளிப்பாடு யார் அடைய முடியும் அப்படின்னா, ஒரு பகுத்தறிகிற ஆவியோடு இருக்கிற ஒரு மனுஷன் தான். எதை பார்த்தாலும் இது நல்லதா இருக்கு, இது நல்லதா இருக்குன்னு ஏற்றுக்கொண்டு நடக்கிற மனுஷனுக்கு ஒரு காரியத்தை தேவனுக்கு வரையத்தை வெளிப்பாடு பெறவே முடியாது. பேதுரு சொல்ற, ஆண்டவர் பார்த்து சொன்னாங்க, எல்லாரும் போறதா இருந்தா போயிடுங்க, நான் தான் ஜீவ அப்பம் நான் தான், என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க பிழைப்பீங்கன்னு சொன்னது விளங்கல அவங்களுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை விளங்கல. ஜீவ அப்பமா, இவரை போய் திங்கிடுமா, இப்படிலாம் யோசிச்சாங்க சீசர்கள். அப்படியே அது முதல் அவர்கள் பின்வாங்கி போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அதை குறிச்செல்லாம் கவலை விடலை, நான் தனியாக இருக்கல, தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நடத்தி ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போங்க. அந்த வெளிப்பாடு அடைஞ்ச பேதுரு இங்கே ஒரு வெளிப்பாடு அடைஞ்சு, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கு, ஏன் அப்படி இருக்குன்னு நான் இப்போ வெளிப்பாடு அடைகிறேன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற வெளிப்பாடு அடைஞ்ச மனுஷனா. அப்படி ஒரு வெளிப்பாடு அடைந்த மனுஷன் ஒருபோதும் தேவனுடைய கையிலிருந்து போகவே முடியாது, ஆண்டவர் கையிலிருந்து யாரும் அவனை பிரிக்கவே முடியாது. அவன் நினைச்சா கூட, ஒருவேளை அவன் நினைச்சா கூட அந்த அன்பு இழுத்துரும். அப்படிதான் ஆண்டவர் நடத்துறான். அப்படி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஜெபத்தினால உங்க கவலை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவருடைய பாத்திர ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க தெரியப்படுத்துனீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இது ஒரு வெளிப்பாடு அடைந்த மனுஷனோட உச்சக்கட்டம் தான். கிறிஸ்துக்குள்ளே நம்ம காத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ வெளியரங்கமான காரியங்கள் அல்ல, கேட்டது போல சட்டையை கிழிச்சு அல்ல, இருதயத்தை கிழித்து மனம் திரும்புகிற ஜனங்களை ஆண்டவர் ஆசையாய் உற்று நோக்க ஆசையா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இருதயத்தை கிழித்து ஏன் ஒரு மனுஷன் அப்படி மனம் திரும்பணும் அப்படின்னா, ஆண்டவர் புது உடன்படிக்கையிலே புது இருதயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவன் கணக்கு கொடுக்கணுமேனு தேவனுக்கும் அவனுக்கு உள்ளான போராட்டத்திலே அவன் தவிக்கும் பொழுது ஆண்டவர், அது பரவாயில்ல, நான் இருக்கிற, நீ பயப்படாத, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சனே, உன் வாழ்க்கையில என்ன செஞ்ச வந்தனே அதை நீ நம்பு, ஆகையால் அப்படி இருக்கிறதுனால, நான் செஞ்சு முடிச்சதுனால ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு, பூமிக்கு ஒத்த வேஷம் போடாத, நன்மையும் பிரியமும் அப்படி பரிபூர்ண சுத்தம்னு என்னுடைய காரியத்தை நீ உணர்ந்து எனக்கென்று நீ வாழு, அந்த சின்ன கூட்டத்திலே மீதியா இருப்ப, கடைசியிலே என்னோடு வந்து சேர்ந்துருவ, அது என்னை சந்தோஷப்படுத்தும், உன் வாழ்க்கையை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் சொல்லி அப்படிதான் தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். அதனால ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆவியை நாம் அல்ல தட்டாமல், தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார்னு ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு அவர் பக்கம் திரும்பினோம்னா, இந்த புது வாழ்க்கை, புது வாழ்வு நம்ம நிச்சயமா நடத்தும். நம்ம ஒருபொழுதும் வைக்கப்பட்டு போக மாட்டோம். ஆமாம். கேட்ட எல்லா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நானும்
என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதிலே ஒரு பிறவி குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். 13 குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், இவ பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். இதில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னென்றால், ஒரு மனுஷனை தேவன் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் கண்கள் திறந்த பிறகு அவன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அவன் இப்போ கேட்டோம் வெளிப்பாடு, இப்படி யாருக்கு இப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், என்னாலே ஒன்றும் ஆகாத ஆண்டவரே என்று அவன் பார்வையற்றவனாய் இருந்த அவனை ஆண்டவர் சந்தித்த பொழுது அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அவங்க தாய் தகப்பன்கிட்ட கேட்குறாங்க 22 அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததனால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தை இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறானே, இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதை சொல்லுகிறது யாருன்னா வேத சாஸ்திரிகள். இந்த மனுஷனை நீ பாவி என்று, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை பாவி என்று சொல்லுகிற மனுஷர்கள் யாருன்னா நியாய சாஸ்திரிகள், வேதத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள், மெசியா வர காத்திருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பாவி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசித்தோம்னா தெரியும். 27 அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ? ஒரு மனுஷன் கண் திறக்கப்பட்ட உடனே அவன் தேவனுக்கு அவன் சீஷனாயிட்டான். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையினுடைய சீஷர், மோசையினுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். இதுதான் மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுடைய அனுபவம். கண் அவன் திறக்கப்பட்ட உடனே அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்து விட்டது. பிறவி குருடனாய் வாழ்ந்த என்னை உலக சரித்திரத்திலே பிறவி குருடன் பார்வை அடைந்தத சரித்திரமே கிடையாது. ஆனால் ஒருவர் என் பார்வையை திறந்திருக்கிறார்,
ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவன் எங்கே இருந்து வந்தவன் என்று தெரியாதுங்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று. அவர்தான் மெசியா, என் வாழ்வை மீட்டெடுக்க வந்த இரட்சகர், மீட்பர். அவன் அந்த குருடனான மனுஷன், அவனை பாவின்னு சொல்கிறாங்க. அந்த பரிசேயர்கள் அவனை பாவிங்கிறாங்க. ஆனால் இப்போ யார் பாவின்னு ஆண்டவர் காண்பிக்க போகிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இதை சொல்லுகிற மனுஷன் யாருன்னா பாவியான மனுஷன். யாரை பாவின்னு ஒருத்தவங்க ஒதுக்குனாங்களோ அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் சொல்லுகிற மனுஷன் அந்த வார்த்தை சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உடனே பேசுகிற அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். எப்படி பேதுரு நீர்தான் உலகத்தின் வருகிற மெசியா கிறிஸ்து என்று வெளிப்பாடு பெற்றாரோ, அதே போல இந்த குருடன், நியாய சாஸ்திரிகள் இயேசு மெசியா வர காத்திருந்தவர்கள் கண்கள் குருடாய் போய்விட்டு, உண்மையிலே குருடாயிருந்தவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதுதான் வெளிப்பாடு. உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். எப்பவுமே நாம் கேட்டது போல, நான் எங்கே இருந்து தூக்கி எடுக்கப்பட்டவன், என்னுடைய நிலை என்ன, இந்த ரட்சிப்புக்கோ இந்த வாழ்வுக்கோ சத்தியத்திற்கோ நான் தகுதியான மனுஷனா என்று நாம் ஒரு கணம் நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்தோம்னா நம் கை யார் மேலையும் விரல் நீட்டாது. என்னை நான் நிதானித்து நியாயம் தீர்த்து கொண்டால் எனக்கு நியாய தீர்ப்பில்லை. தேவன் எந்த காரியமானாலும் வெளிச்சத்திலே தேவன் கொண்டு வருவார். ஆனால் முதலாவது நான் என்ன செய்யணும்னா, என்னை நானே நியாயம் தீர்த்து கொள்ளணும். இங்க பாருங்க, காண்கிறேன் என்று காணாத இந்த ரட்சிப்புக்கு தகுதியான மக்கள் நாம் அல்ல, புறஜாதியார் நாம். காணாதவர்களாகிய நாம் இப்பொழுது ஆண்டவரை காண்கிறோம். காண்கிறவர்கள், காண வேண்டும் என்று காத்திருந்தவர்கள் இன்றைக்கு குருடராகிவிட்டார்கள். அப்படி நமக்கும் சம்பவிக்க முடியும். ஆண்டவரை நாம் முகமுகமாய் காண்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் இந்த குருடனைப் போல தன்னை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நம் வாழ்க்கை நம்மை தாழ்த்திடணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். என்னுடைய நிலை என்ன என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், ஆண்டவர் சொல்றார், பிறனை குற்றவாளியாக திருக்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல இடமில்லை. ஃபர்ஸ்ட் இந்த குற்றத்திலிருந்து நீ விடுதலை ஆகியிருக்கிறியா, இல்லை இந்த குற்றத்தை நாளைக்கு நீ செய்யாம தான் இருப்பியா? அதுக்கு யாரிடத்திலும் பதில் கிடையாது. அதுக்கு ஒரே வழி,
நம்மை நாமே நிதானித்து நாம் நியாயந்தித்துக் கொள்ள வேண்டும். காண்கிற ஆண்டவரே, நான் குருடராக இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை காண்கிற பிரகாரமாய் காணவில்லை. ஆண்டவரை குறித்து அறிய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், ஆதியிலே தேவன் என்கிற ஒரு வார்த்தையை வைத்து 6 மாசத்துக்கு பிரசங்கிக்கலாம். அதில் அவ்வளவு அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. இப்படி ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு அர்த்தங்கள், ஞானமுள்ள காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் விளங்கி இருக்குது. அது இன்னும் நாம் காண்கிற பிரகாரமாய் காணல. ஆனால் குருடனாய் இருந்த மனுஷன் யாரை பாவின்னு ஒரு மனுஷனை தள்ளி ஒதுக்கினாங்களோ அந்த மனுஷன் இங்க இப்ப காண்கிறான். காண காத்திருந்தவர்கள் குருடாகிவிட்டார்கள். இப்படி நம் இந்த ரட்சிப்புக்கு நான் தகுதியானவன் என்று நாம் மார்தொட்டி கொள்வோம் என்றால் நம்மளுடைய கண்களும் இந்த இந்த பரிசேயர்களுக்கு எப்படி குருடானுச்சோ அதே போல நம்ம கண்களும் ஒரு நாள் குருடாக முடியும். ஆனால் காணாத மனுஷன், ரட்சிப்புக்கு புறம்பாயிருந்த மனுஷன், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த மனுஷன், அவனை அந்த பரிசேயர்கள் திட்டுறாங்க. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்து என் கண்களை திறந்திருக்கிறார், அது உங்களுக்கு தெரியலையேங்கிறான். அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். அவங்க தாய் தகப்பன் அவனுக்கு பயப்படுறாங்க. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், இந்த இழி நிலையில் இருந்து என்னை தேவன் தூக்கி எடுத்தார், இப்பொழுது நான் தேவனை பார்க்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும், அவர் பாவிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீ வேணா பாவின்னு சொல்லிட்டு போ. பிறவி குருடன கண்களை திறந்திருக்கிறாரு, இந்த அளவுக்கு அறிவு ஞானம் இல்லை, நீ வேத சாஸ்திரின்னு சொல்ற, வேதத்தை தெரியுன்னு சொல்ற. பிறவி கண்களை ஒருத்தன் திறந்தது இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் நடந்திருக்கா? அப்படி நடக்காத சம்பவத்தை என் வாழ்க்கையில் ஒருவர் செய்திருக்கிறார், அவரை போய் நீ பாவிங்கிற. தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார், அவருக்கு பயந்தவருக்கு தான் ஆண்டவர் செவி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் இப்படி பேசுகிறான். அதான் ஆண்டவர் சொல்றார், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். ஆண்டவர் நாம் கேட்டது போல வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிக்கிறது போல ஒரு நாள் பிரிப்பார். அப்போ காண்கிறேன் என்று சொன்னவர்களுடைய கண்கள் குருடா போகும், காணாதவர்களுடைய கண்கள் அன்றைக்கு காணும். அப்பொழுது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் பயத்தையும் கொண்டு வராதபடிக்கு இப்போவே காலம் இருக்கும் போதே, ஆண்டவரே நான் உங்களை காண்கிற பிரகாரமாய் காணலாம், ஆண்டவரே நான் குருடராக இருக்கிறேன், எனக்கு பார்வை வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவர் இடத்துல நான் குருடன் என்று ஒத்துக்கொண்டு போனோம்னா ஆண்டவர் நமக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நான் கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு விஷயத்தில் நாம் மிகுந்த தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஒன்றுமில்லை, தேவனே எனக்கு எல்லாம், தேவனே எல்லாம், சகலமும் சகலமாய் இருக்கிறார், அவரை விட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். தேவன் இந்த உலகத்தில் முதல்ல மனுஷனை படைத்தார். ஆதியிலே அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். எதுக்காக தேவன் மனுஷனை படைத்தார்? அவர் படைக்காமல் நாம் யார்? அதே மாதிரி எல்லா காரியங்களையும் மனுஷன் பாவத்தில் விழுகிற போது அவனை தூக்கி விடுவதற்காக திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தேவனுக்கு எதிராக அவன் அங்கே கூடி நிற்கிற போது இதில் பாபேல் கோபுரத்தை கட்டி அப்படியே நேரடியாக நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே தேவன் அவர்களை சிதறடித்து அநேக ஜாதிக்காரராய் அநேக பாஷைக்காரராய் தேவன் இந்த உலகம் முழுவதும் பிரிந்து போகும்படி செய்தார். அவர் தன்னுடைய பிரமாணத்தை இந்த ஜனங்களுக்கு ஏற்படுத்தினார், தன்னுடைய சட்டத்தை கொடுத்தார், ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலையும் அவர் தனக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை பிரித்தெடுத்தார். இங்கே தான் அகில உலகத்துக்கு ரட்சிப்பை வரப்பண்ணும்படி தன்னை ஆராதிக்கிற ஒரு தூய சந்ததியை, அந்த சந்ததியிலே தான் அங்கு தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படி தனக்கென்று ஒரு சந்ததியை தெரிந்தெடுத்தார். அதே போல் தன்னுடைய ஜனங்கள், அப்படி தெரிந்தெடுத்த ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும், இந்த உலகத்தை நோக்கி பிரிந்து போகும்போது
தன்னை விட்டு பிரிந்து விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் தன்னை தேவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டு தங்களுடைய சொந்த வழியிலே போகிற போது அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். இப்படி ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் தன்னை தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இது எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, தேவனே முதலாவதாக இருக்கிறார். தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்க விரும்புகிறார். அவன் சுய சித்தத்தினாலே தன்னுடைய விருப்பத்தினாலே அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஒரு சுயாதீன சித்தம், அவன் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். தேவனை தெரிந்து கொள்ளலாம், இல்லை பிசாசுக்குரியவைகளை தெரிந்து கொள்ளலாம், இந்த உலகத்துக்குரியவைகளை தெரிந்து கொள்ளலாம், தனக்குரியவைகளை தெரிந்து கொள்ளலாம், தேவனை புறம்பே தள்ளிவிட்டு அது அவனுடைய இஷ்டம், இல்லை தேவன் தான் எனக்கு வேணும்னு தெரிந்து கொள்ளலாம். இப்படி அவனுக்குன்னு ஒரு சுயாதீன சித்தத்தை தேவன் கொடுத்திருந்தார். இந்த சுயாதீன சித்தம் தான் தேவனை அவன் பல நேரங்களில் காண முடியாமல் பண்ணிவிடுகிறது. ரோபாட்டா அவர் படைக்கலை. அவர் நீ வா என்னைய பாரு அப்படின்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இருக்கல. நம்ம பல நேரங்களில் குழந்தைங்களை தவற செய்யும் போது இதை செய்யி இப்படி நடந்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம அநேக விஷயங்களை நம்ம செய்யணும். ஆனால் தேவன் அவரை பார், என்னை தெரிந்து கொள், தன்னுடைய விருப்பத்தை நம்மள்கிட்ட தெரிவிக்கிறார். நான் உன்னுடைய ரட்சகராக இருக்க விரும்புகிறேன், நான் உனக்கு எல்லாமாய் இருந்து உன்னை சரியான வழியில் நடத்தி செல்ல விரும்புகிறேன், நான் உன்னை எனக்கென்று பிரித்தெடுத்து என் பேர் சொல்லும்படிக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறேன், நீ என்னை தெரிந்து கொள் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் தெரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்ளாததும் அந்த மனிதனுடைய சித்தம். அதோடு மட்டும் விட்டுறாமல் அவர் என்ன பண்ணுறார், இவன் இப்படி போயிடுவான்னு தெரியும். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் அன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது நமக்கு ஒரு காரியம் வெளிப்படும். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தேவன் அவரை தெரிந்து கொள்ளும்படி எப்படிப்பட்ட வழிகளிலே நம்மை நடக்க பண்ணினார். நம்முடைய அறிவு குறைந்தது, நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு யோசிக்காது. இப்படியெல்லாம் தேவன் என்னை நடத்தலை அப்படின்னா, இப்படிப்பட்ட பெற்றோருக்கு நான் பிறக்கலை அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போகலை அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் நடக்கலை அப்படின்னா, நான் தேவனை தெரிந்து கொண்டிருந்திருக்க மாட்டேன். என்னுடைய சுயசித்தம் தேவனுக்கு விரோதமான உன்னை தெரிந்தெடுக்க தான் விரும்புகிற ஒரு காரியம் அப்படிங்கிறத அன்னைக்கு நமக்கு தெரியும். தேவன் நமக்கு சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் தேவன் தன்னை நமக்கு எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க விரும்புகிறார். அது எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம். அன்னைக்கு ஆண்டவரே, நீங்கள் என்னைய நரகத்தில் போடுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் தேவனாக இருப்பதற்கு, அவர்கள் ரட்சிகராக இருப்பதற்கு, அவர்கள் பிதாவாக இருப்பதற்கு தன்னை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை தள்ளிவிட்டு அவர்கள் தள்ளிவிடலாம். ஆனால் நாம் தெரிந்து கொண்டதுனால நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம்னு மாறுதட்டி கொள்ளவும் முடியாது. அதுதான் அவருடைய ரட்சிப்பின் மேன்மை. அது நமக்கு அவர் செய்த மிகப்பெரிய அனந்த கிருபை. அவரே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு, அவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருப்பதற்கு. அப்படிதான் தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் எல்லா விதத்திலும். நாம் நம்மை குறித்து பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி கேட்ட வசனம், கேட்கிற பகுதி தான். நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அந்த குருடன் அவனுக்கு உண்மையிலே நம்ம கேட்டோம், நல்லா கேட்டோம். அவன் இந்த உலகத்தில் இருந்தான், அவனை ஆண்டவர் போய் சந்திச்சாரு. இவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான விஷயம். அவர் அவன் தேவனை நிச்சயமாக ஒரு காலத்தில் அவன் ஒரு பெரிய சீஷனாக இருந்திருப்பான். தேவனை பற்றி அநேகருக்கு அறிவித்து ஒரு தேவனுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். ஆனால் அவனை சந்தித்தது அவனுக்கு சரீர பிரகாரமான ஒரு தேவையை ஆண்டவர் சந்திச்சு. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அவன் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். காண்கிறவர்கள், குருடராக இருக்கிறவர்கள் காணும்படியாக. நாம் குருடராக இருந்தோம், ஆனால் காணும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்படின்னா நாம் கடைசி வரைக்கும் குருடர்களாக இருந்து விடுவோம். முதலாவது நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை நமக்கு கிடைக்க பண்ணின அந்த தேவன்
எனக்கா இதை வெளிப்படுத்தினார், எனக்கா இதை செய்தார் அப்படிங்கிறத நான் நிச்சயமாக நன்றியுள்ளவனாய் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் இப்படி பார்க்குறோம். 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நாம் ஞானிகள், ஆண்டவர் அதை சொல்றார். ஆனால் நாம் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக நாம் ஞானமற்றவர்கள், நாம் ஞானிகள் அல்ல. ஞானிகளாக இல்லாத நம்மை உண்மையாக இந்த உலகத்தில் யார் ஞானிகள்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களை வெட்கப்படுத்தும்படி, எப்படி குருடர்னு நினச்சிட்டு இருக்கிற ஞானிகள் கண் காண்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கவங்க உண்மையிலே குருடராக இருக்கிறார்கள். ஆனால் குருடனாய் இருக்கிற நான் ஒன்றும் அறியாத என்னுடைய கண்ணை திறந்து அவரை பார்க்கும்படி ஆண்டவர் செய்தார். உண்மையிலே நான் தான் ஞானி. அந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அந்த பள்ளி மாதிரி அவனுக்கு தெரியுதில்ல, அந்த ஆண்டவர் தொங்குறது. அவன் ஏதோ ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியுதுன்னு நினைக்கிறான். ஆனால் இந்த பையன் ஏசப்பா பார்த்துப்பாருன்னு சொல்கிற அவனுக்கு என்ன தெரியுது? அவன் ஞானியா? உண்மையிலே அவனுக்கு அவன் இயலாத ஒருத்தர். அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் தேவன் அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பெற்றோர் மூலமாக இல்லை சண்டே கிளாஸ் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை தேவன் அவனுக்கு இந்த சூழ்நிலைகளில் ஏசப்பா என்னை உண்மையிலே பதறி போகாமல், நான் தப்பு பண்ணலை, பிடிச்சி இழுத்துட்டேன், நடந்து போச்சு, இப்போது தேவன் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க வல்லவர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார்ல, அந்த விஷயம். இதே மாதிரி தான் உலகத்தில் பலமுள்ளவர்கள், ஆனால் அவர்கள் உண்மையான பலம் இல்லை, நான் தான் பலம். இந்த உலகத்தில் நீதிமொழிகள் ஒரு வசனம் பார்ப்போம். என்னன்னா, யார் உண்மையான ஞானி, யார் உண்மையான பலம் உள்ளவர்கள் அப்படின்னு. அரணான பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏழை இருந்தான். அந்த ஏழையோட சொல் அந்த பட்டணத்தை, அந்த ஞானி இருந்தான், அந்த ஞானியோட சொல்லு அந்த பட்டணத்தை அந்த ஆபத்திலிருந்து விடுவித்தது. அவன் கண்டு கொள்ளப்படாமல் போனான், அது அடுத்தது. ஆனால் உண்மையான பலம் உள்ளவர்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. அதே போல தான் தேவன் பலவீனமான நம்மை தெரிந்தெடுத்தார், இழிவான நம்மை தெரிந்தெடுத்தார், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நம்மை தெரிந்தெடுத்தார். இது எல்லாம் எதற்காக அப்படின்னா, மாம்சமான எவனும் நான் இந்த ரட்சிப்பை அடைந்து விட்டேன்னு சொல்லாதபடிக்கு மாம்சமானவன் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அவரே ஞானமும், தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். எல்லா நேரத்திலும் தேவனே, நான் ஒன்றும் இல்லை, நான் உமக்கு முன்பாக நன்றியுள்ளவராக இருக்கிறேன், உம்மால் இரக்கம் பெற்றவன், பிறரை நான் இரக்கத்தோடு பார்ப்பேன், ஆண்டவரே உம்மால நான் உம்மால நான் எங்கேயோ அழிந்திருக்க வேண்டியவன், நீர் என்னை எவ்வளவு இரக்கமுள்ளவராயிருந்து என்னுடைய கிருபையை என காட்டியிருக்கிறேன். உம்மை இப்படி வழி விலகின ஒருவரையும் நான் அற்பமாய் எண்ணாமல், ஆண்டவரே நான் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்படிக்கு, பிறரை நான் நியாயம் தீர்க்காதபடி, பிறரை நான் அற்பமாய் எண்ணாதபடி, பிறரை நான் அசட்டை செய்யாதபடி, ஆண்டவரே நான் இரக்கம் பெற்றது போல பிறரையும் உடைய இரக்கத்தை கொண்டு நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கணும். நிறைய காரியங்களை சொல்லலாம். எபிரேயர் 12 கூட நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்க எபிரேயர் அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 11 எபிரேயர் 11:39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்.
அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இப்படி இருக்க ஆகையால் ஏன் அப்படின்னா, நம்மை இல்லாமல் ஒருவர் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மைவான் அங்கே பார்த்த அத்தனை தேவ மனிதர்களும், இந்த விசுவாச பட்டியலிடப்பட்டிருக்கிற அத்தனை தேவ மனிதர்களும், தீர்க்கதரிசிகளும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், மிகப்பெரிய விசுவாசத்தினாலே தேவனை முன்னிறுத்தினவர்கள், தேவனை இந்த உலகத்திற்கு காண்பித்தவர்கள், இந்த உலகத்தை அசைத்தவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட நாம் விசேஷித்தமானவர்கள் அப்படிங்கிறத இங்கே இந்த ஆக்கியவன் சொல்றார். நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு நம்ம இல்லாமல் அவங்க பூரணராக ஆக முடியாது. அப்போ நம் மூலமாக தான் அவர்கள் பூரணமாக ஆகும்படிக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய, இல்லை நம் மூலமாய் தேவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய குமாரனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஒன்றுக்கு தகுதி இல்லாத நாம் விசுவாச வழியில் நடக்கும்படிக்கு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு, இப்படி அவருக்கென்று நிற்கும்படிக்கு தேவன் தன்னை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? சிலுவையில் அவர் பாராட்டின அன்பின் மூலமாய். அவர்கள் ஏதோ ஒன்று அடையணும்னு நினச்சாங்க. அவங்க நினைச்சதை இந்த உலகத்தில் அவங்க வாழும்போது அடைய முடியலை. ஆனால் நாம் அடைந்திருக்கிறோம். அதுதான் அந்த மேன்மை, அந்த ரட்சிப்பு, அந்த வெளியேற பெற்ற ஆண்டவர் அருகாமையில், அவருடைய இருதயத்தில் அவருடைய நீதியாகும்படிக்கு நாம் அவருடைய நீதி. 2 கொரிந்தியர் 5 இப்படி தான் இந்த சொல்கிறதுக்காக நான் அதை சொல்லிடுறேன். 2 கொரிந்தியர் 5 நாம் அடைந்த பூரண வாழ்க்கை, அவர்கள் அடைய முடியாத பூரண வாழ்க்கை, நாம் அடைந்த பூரண வாழ்க்கை, நம் மூலமாய் அவர்கள் அந்த பூரண வாழ்க்கையை அடைந்து கொள்ள 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத அவர், ஒரு பாவமும் செய்யாத அவர் இந்த உலகத்தில் அவரையே பாவமாக்கி நம்மேல் செலுத்தப்பட வேண்டிய, நம்முடைய பாவங்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய அத்தனை ஆக்கினைகளையும் தேவன் அவர் மேல் சுமத்தி அத்தனை தண்டனையையும் அவருக்கு கொடுத்து நம்மை விடுதலையுள்ளவர்களாக்கினார். நாம் அவருடைய நீதியாகும்படி செய்தார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெளியேற பெற்ற வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாச வீரர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளோ பெரிய மேன்மையான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய கண்களை திறந்து ஆண்டவரையும் அவருடைய இரட்சிப்பையும் அவர் நமக்கு செய்திருக்கிற வெளியேற பெற்ற இரக்கத்தையும் நாம் பார்த்தோம் என்றால், நம்மை நாம் மேன்மை பாராட்ட மாட்டோம், பிறரை நாம் கை நீட்ட மாட்டோம், பிறரை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம், ஒருவரையும் நாம் அசட்டை செய்ய மாட்டோம். எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறது போல ஒரு கண்ணை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். அப்படி வாஞ்சிக்கொள்ள தேவன் பார்க்கிறது போல இந்த ஒரு விஷயத்தை பார்க்க தேவன் எனக்கு கிருபை செய்வார்னு என்னோட நம்பிக்கையை நான் சொல்றேன். கேட்ட ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நானும் என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். நான் கேட்டது போல ஆண்டவர் தம்மை இந்த பூமியிலே நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி, அதன் வழியாக தேவன் ஆண்டவர் தம்மை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரை நாம் அறியறதுபடி ஆண்டவர் இப்போ இந்த புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்குள்ளாகவே இருக்கிறார். காலையில் வெள்ளிக்கிழமை நாங்கள் வாசித்தோம் ஏசியா 2ஆம் அதிகாரம். அதை படிச்சுட்டு நாம் ஏசியா 2ஆம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படி இருக்கு. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும்
எருசலேமிலிருந்து வசனமும் கர்த்தரின் வசனம் வெளிப்படும் எப்படின்னு சொல்லி நாம் சபைக்கு வந்தோடனே மெய்யாவே ஆண்டவர் தமக்கு அவருடைய வழிகளை நமக்கு போதிக்கிறார். அந்த வழிகளை நான் நடக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அடுத்த 4ஆம் வசனத்தில் அவர் ஜாதிகளுக்குள் நியாயந்திருத்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும், கேட்டது போல தங்களிடத்தில் ஒரு பட்டயம் இருக்கு, அந்த பட்டயங்களை மண்வெட்டியாகவும் தங்கள் ஈட்டிகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம், யாக்கோவின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று இப்படி உற்சாகமாய் நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். இப்படி ஆண்டவர் நம்மை அழைத்த ஆண்டவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க. நிறைய காரியங்களை அதை படிச்சுட்டு 22ஆம் வசனம், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நம்ம எந்த மனுஷனுமே நம்பி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. நம்ம ஆண்டவரே நம்பி வாழ நாம் பழகிட்டோம்னா, ஆண்டவரே நான் எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன். எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எப்படி எரேமியா சொல்கிறார்? எரேமியா 17 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபாலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை குறித்து இப்படி எழுதிடு, அவன் தண்ணீர் நடுகளில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களில் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும், எவ்வளவு துன்பம், மழை இல்லை, வருத்தம், அது மத்தியிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை 10ஆம் வசனம் 9-19, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நானே. ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிவுறமாக இருக்கிறேன். இப்படி நம்முடைய உள்ளத்தை சோதித்து அறிகிறது யாருமே கிடையாது. மனுஷன் எதையும் சோதிக்கவே முடியாது. ஆண்டவர் நம் உள்ளத்தை சோதிக்கிறார், நம் இருதயத்தை சோதிக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டுடைய வெளிச்சத்தில் நடக்க ஆண்டவர் நம்மை சபைக்கு அழைத்து, யாக்கோபின் சந்ததியாரே வாருங்கள் நாம் தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்போம் சொல்லி நாம் விசுவாசமாய் வாழும்போது அந்த ஆண்டவர் நமக்குள்ளா இருக்கிறார். அதை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். கொலோசியர் புத்தகம், கொலோசியர், அங்கே பவுலுடைய வெளிப்பாடு ஒரு அருமையான காரியங்களை சொல்கிறார் பாருங்க. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், அவர் நம்மை அழைச்ச நோக்கத்தை சொல்கிறார். 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நீங்களும் நானும் பங்கடைவதற்கு நம்மை ஆண்டவர் தகுதியாக்குகிறார். இதை நாமே நம் தகுதி கிடையாது, ஆண்டவர் நம்மை தகுதியாக்குகிறார். இருளின் அதிகாரத்தினின்றும் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை ஆண்டவரை பிடிச்சி சொல்லி சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கவும் அவர் சிறுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே அப்படி சமாதானத்தில் உண்டாக்கி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புரவாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரவர். கடைசி 27ஆம் வசனம், புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்பட்டு சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவருடைய ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் ஆவியானவர். கிறிஸ்துவின் ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தைரியமாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். இப்படி ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஆண்டவரே நான் மனுஷனை நம்பி நான் வீணா போயிடக்கூடாது, ஆண்டவரே கர்த்தரை நம்பி, ஆண்டவரே இந்த வாழ்க்கை கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்க ஆண்டவரே. அவன் தன் காலத்திலே தன் கதியை கொடுத்து இலை எதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே நம்பி ஆண்டவரே சார்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையின்படியே வாழ எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்து உண்மை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிறகு சொன்னாங்கள, உலகம் தோன்றது முதல் ஒருவனும் கண்டதில்லையே. இயேசுவை கண்கள் திறக்கப்பட்ட அந்த மனுஷன் அந்த குருடன் சொல்றாரு, ஒரு பிறவி குருடனை கண்களை திறந்தான் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நீங்கள் புதுசாக வந்து இப்படி கேட்குறீங்களேன்னு சொல்லி அவங்க ஆண்டவரை அல்லல் தட்டுறாங்க. ஏன்னா அவர் ஓய்வு நாளிலே கண்ணை திறந்தான்னு சொல்லி குற்றம் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஒரு ஓய்வு நாளில் ஒரு காரியம் நடந்தால் ஒரு கழுத குழியில் விழுந்துட்டா நீ தூக்கி விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் தான் கேட்குறாரு.
அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரே நான் உங்களே நம்புகிறேன், நீரே நிருதயத்தில் இருந்து பேசிவிடும். நம்முடைய காரியங்களை நாம் அசட்டப்படக்கூடாது. ஆதியிலிருந்து தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். இன்னொரு என்னாகும் புஸ்தகத்தில் இப்படி இருக்கு, ஆண்டவரை அவங்க அசட்டப் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவருக்குள்ளாகவே இருக்கிறார், நமக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்து நம்மை நடத்துகிறார். நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே செய்து, ஆண்டவரே நான் அப்படி வாழ விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் இப்படி நீர் எனக்குள்ளாக இருக்கிறாய், எந்த மனுஷனை பிரகாசிப்பீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. கொலோசியர் 1:27 படி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறதே அந்த ரகசியம். ஆண்டவரே நான் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நான் மனம் திருப்பி குணப்பட எனக்கு தொடர்ந்து எனக்கு உதவி செய்யுங்க. நான் உம்முடைய இந்த சரீரத்தை உம்முடைய ஆலயமாய் நான் பாவிக்க உதவி செய்யுங்க. நம்ம கேட்டோம்ல 12ஆம் அதிகாரம் ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதில் எப்படி அவர் சொல்லுகிறார், 11ஆம் வசனம் கடைசியில் படிச்சுட்டு அப்படி இருக்க அப்படின்னு சொன்னாங்க பிரதரு. சகோதரரே நீங்கள் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஏன்னா அதுக்கு மேலே சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் இருக்கிறது, அவருக்கே மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் வாழ உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலுங்கிறது அது அருமையான ஒன்றுங்க. நான் அப்படி தான் தியானித்தேன். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிச்சார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து 25 வருஷம் கடந்து போச்சு. 100 வயசாகி அவனுக்கு குழந்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்க ஆசைப்படுறாரு, சோதிக்கிறார். நீ போய் இந்த இடத்துல உன் பிள்ளையை பலியிடுங்கிறாரு. ஆபிரகாம் அருமையாய் காரியங்கள் அந்த மனைவிட்டையோ யார்கிட்டையும் யோசனை கேட்குறீங்க. பொழுது முடிஞ்ச உடனே ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு நேராக மலையிலே போய் ஆண்டவருக்கு ஈசாக்கை பலியிடுகிறார். அந்த பலியிடுகிற சம்பவத்தில் தான் ஆண்டவர் உன்னை எனக்கு நான் பயப்படுகிறோம் என்று அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவன் ஆசீர்வாதத்தை நம்பலை, ஆண்டவர் நடத்தி வந்த காலங்களை நம்பலை. ஆண்டவர் உன்னை செய்ய போய் சொல்கிறார், நான் அப்படியே செய்கிறேன். ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொன்னார். அவன் தன்னுடைய மகன்லாம் சொல்லி யோசிக்கவே இல்லைங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன் ஆண்டவர்னு சொல்லி போகிறாரு. 3 நாள் பிரயாணம். 3 நாளும் அது எவ்வளவு ஆதங்கப்பட்டு போயிருக்கலாம். அந்த வேலை மறைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே நான் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே சொன்ன இடத்திலே போய் என்னுடைய குமாரனை பலியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கை பலியிட்டது போல இதா இயேசுவை உங்களுக்கும் எனக்காக இந்த பூமியில் அனுப்பி நமக்குள்ளாய் வந்து நம்மை அவருடைய சுபாவத்துக்கும் அவருடைய சாருக்கும் வேருக்கும் ஆண்டவர் நம்மை பங்காளிகளாக ஆக்கிவிட்டார். அதனால இந்த ஆண்டவரை நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மையப்படுத்த நான் விரும்பணுங்க. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் நான் கடந்து வர உதவி செய்யுங்க, ஒரு மன ரம்மியத்தை எனக்கு தாங்க அப்படி சொல்லி நாம் வாழ்வும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். யாரும் இருந்த இடங்களில் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம்.